வணக்கம், நான் மாரிமுத்து. ஜமாபந்தி ஜூலை 31 வரைக்கும் நடக்குது. நம்ம அதுக்கான தனி வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது அரசு வேலைகள் நடக்கலை அப்படின்னா, ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜமாபந்தியில் தாராளமாக தெரிவிக்கலாம். ஜமாபந்தி அப்படின்றது ஒரு குறை தீர்ப்பு மையம் மாதிரி. நீங்கள் அதில் போகிற கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சரி, ஜமாபந்தி முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே நம்ம கம்ப்ளைண்ட்டே போட முடியாதா? வேலை நமக்கு நடக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி நடந்துட்டுருக்கு. சிஎம் செல்லுக்கே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 100 நாளுக்குள்ளே உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து தீர்க்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துடலாம். cmhelpline.tnega.org அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் புதுசாக மனு போடணுன்றதுனால மனு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஏற்கனவே மனு போட்டிருந்தீங்க அப்படின்னா மனுவின் நிலையை அறிய அதை கிளிக் பண்ணணும். நான் இங்கிலீஷ் வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர்னால இங்கிலீஷ் பயன்படுத்தி நம்ம இங்கிலீஷ் வெர்ஷனாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ முகவர் இருந்தது இல்லையா, ஆஃபீஸர் லாகின், நம்ம ஆஃபீஸ் கிடையாது. ஃபைல் ஏ கிரிவென்ஸ் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி மெம்பர் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இதில் மனு போட்டிருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு போயினே இருக்கலாம். இல்லையா, ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சைனப் இருக்குது பாருங்கள், நியூ யூசர் பக்கத்தில் சைனப் இருக்கு இல்லையா, அந்த சைனப் கிளிக் பண்ணுங்கள். சைனப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, சப்மிட் கொடுங்க, அவ்வளோதான். நான் ஏற்கனவே போயிருக்கேன், அதனால் லாகின் போகிறேன். ஸோ உள்ளே லாகின் பண்ண உடனே நமக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஆச்சுங்களா, அந்த பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது மனு செய்ய, அதாவது ஃபைல் ஏ கிரிவென்ஸ் கிளிக் பண்ணுறேன். இது கவர்மெண்ட் வெப்சைட்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். என்ன ஓப்பன் ஆகலைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுற போகிறீங்க. சப்மிட் ஏ கிரிவென்ஸ் பெட்டிஷன் மனுதாரர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து வந்தீங்க இல்லையா, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஒருவேளை ரீச் பண்ண முடியலாம், வேறு நம்பர் ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் சொல்ல போகிற விஷயம் சமூகம் சார்ந்த விஷயமா இல்லை தனிப்பட்ட குறையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் ரோடு சரியில்லைன்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அது பப்ளிக் கிரிவென்ஸில் வந்துடும். ஸோ பொதுவாக ஒரு பிரச்சனை சொல்கிறீங்க, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணேன் அது வரலன்னு சொன்னீங்கன்னா அது தனிப்பட்ட குறையில் போயிடும். ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க. தனிப்பட்ட குறைன்னு போனதுக்கப்புறம் ஆதார் நம்பர்லாம் கேட்குது பாருங்கள். உங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க, ரேஷன் கார்டு நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் விவரம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தெளிவாக வந்து டைப் பண்ணுங்கள். இதில் வந்து டைப் பண்ணதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை வேறு எதையாவது டைப் பண்ணி வச்சுக்கிட்டு காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரம் டைப் பண்ணிங்கன்னா செஷன் முடிஞ்சிடும். அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டும் இவ்வளோ நேரம் தான் வந்து ஆக்டிவ் இருக்குன்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே எதுவுமே செய்யாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது டைம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எங்கேயாவது டைப் பண்ணி வச்சுருந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். கவர்மெண்ட் குறை தொடர்புடைய அரசு துறை என்னன்னு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பட்டா கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்லையா. ஸோ அதை சூஸ் பண்ணுறேன், ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். லோக்கல் பாடி டைப் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் தான், வேறு ஆப்ஷன் இல்லை. குறையின் வகை பார்த்தீங்கன்னா நத்தம் பட்டா அல்லது ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டா சூஸ் பண்ணியாச்சு. துணை குறை வகைப்படுவோம், அதே தான் சூஸ் பண்ணியாச்சு. குறை தொடர்புடைய துணைத்துறைன்னு கேட்டிருக்காங்க. கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டாச்சு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், தாலுக், ரெவென்யூ டிவிஷன் எந்த ஊர், உங்கள் வில்லேஜ் எது, எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ்ஸு, அடுத்து ஸ்ட்ரீட் நேமு, உங்கள் டோர் நம்பரு, ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர், நிலம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தாசில்தார் வருவார், அதை சூஸ் பண்ணியாச்சு. கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்கிறது வேறு இடமா இருக்கும், நீங்கள் பட்டா கேட்குறது வேறு இடமா இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அபவ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். மேலே உள்ள முகவரியில் தங்கவில்லை என்றால் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அட்ரஸ் கேட்கும். ஒருவேளை ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம். உங்கள் மனுவோட விவரத்தை டீட்டெயிலாக டைப் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல உங்களால் டைப் பண்ண முடியல அப்படின்னா வெள்ளை பேப்பரில் எழுதி அட்டாச் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட நீங்கள் அட்டாச் பண்ணி விடலாம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இல்லையா, அதை வச்சு நீங்கள் உங்கள் மனுவோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சிக்கலாம். ட்ராக் யுவர் கிரிவென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் மனு கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே லைனாக காட்டும். நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருந்தேன், அதனால் ஒன்று காட்டுது, அது பெண்டிங்கில் இருக்குது. இதே அவங்க அந்த விஷயத்தை முடிச்சிருந்தாங்கன்னா க்ளோஸில் இருக்கும். ஆன் ஹோல்டு அப்படின்னா ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட தான் அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கான்னு அர்த்தம். ஓகே, இது வெப்சைட் சரிங்களா. சில பேர் நினைக்கலாம் வெப்சைட்டில் போய் நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஒரு அப்ளிகேஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றவங்களுக்கு கவர்மெண்ட்டை வந்து அப்ளிகேஷனும் விட்டுருக்காங்க. உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிஎன்சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே கீழே வருது பாருங்கள், டிஎன்சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் காமிக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. மனு செய்ய, மனுவின் நிலையை அறிய. ஸோ மனு செய்ய இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் என்ன பார்த்தோமோ அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் சமர்ப்பின்னு இருக்க பாருங்கள்,
இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஏதாவது அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பின் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெப்சைட் தெரியாதுன்றவங்க நீங்கள் ஆப் கூட யூஸ் பண்ணி உங்களோட மனுவை சிஎம் செல்லுக்கு அனுப்பலாம். மனுவின் நிலையை அறிய அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மனுவெலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருந்து நீங்கள் காமிக்கும். ஸோ ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன கேட்டால் வெப்சைட்டை விட இந்த ஆப்பு சூப்பராக இருக்குது. ஏன்னா மொபைலில் நீங்கள் எப்போ வேணால் போய்ட்டு இந்த ஆப்பை கிளிக் பண்ணோடனே உங்களோட டீட்டெயில் மட்டும் ஓப்பன் ஆகும். ஈஸியாக உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற சில கேள்விகளை பொதுவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. கேள்வி பதில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள போனீங்க அப்படின்னா அவ்வப்போது கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய மக்கள் குறை தீர்ப்பு மேலாண் அமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. குறைகள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் பதிவு செய்யலாம். அதாவது 24/7 குறைகள் நிலையை அறிந்து கொள்ளலாம், கேள்விகளை எழுப்பலாம், இத்திட்டத்தை மேம்படுத்த கருத்துக்களை தெரிவிக்கலாம், முதல்வரின் பொது அறிக்கைகளை காண இயலும். இச்சேவையை பெருமளவில் பயன்படுத்தும் பொருட்டு பல்வேறு வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவையாவனவை: கட்டணமில்லா தொலைபேசி அழைப்பு எண் 1100 இணையதள சேவை, அலைபேசி செயலி. அலைபேசி செயலினா இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுதான். மின்னஞ்சல் மற்றும் அஞ்சல் வழி சேவையாகும். இத்தனை வழிகளில் நீங்கள் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதாவது மனு கொடுக்கலாம். இந்த வீடியோவுக்கான முக்கிய நோக்கமே, ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்குது, அது யார்கிட்ட சொல்கிறதே தெரியலையே, இத்தனை வருஷமாக நான் மனு கொடுத்து ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ. மேற்காணும் சேவைகள் வழியாக பதிவு செய்யப்படும் குறைகள் யாவும் அழைப்பு மையம் வழியே சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களுக்கு அனுப்புதல் மற்றும் தொடர்ந்து கண்காணித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பொதுமக்களின் குறைகளை களைந்திட ஒருங்கிணைந்து செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளும் நோக்கில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. எவ்வகையான குறைகளை இங்கு பதிவு செய்யலாம்? அரசு நிலத்திட்டங்கள் அல்லது உதவிகளை பெறுவதற்கு தகுதிகள் இருந்தும் அதனை பெறுவதில் தடைகள் இருப்பின், அதாவது சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, எல்லாம் சரியா இருப்பா, லஞ்சம் எதிர்பார்த்து நான் செய்ய மாட்டேன்பா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதை செய்யலாம். குடிமக்கள் தொடர்பான பிரச்சனைகள், அரசு மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் நேர்ந்தால் தெருவிளக்கு, கால்வாய் அடைப்பு, தண்ணீர் தேங்குதல் உள்ளிட்டவற்றை குறித்தும் புகார் தெரிவிக்கலாம். ஸோ தனிப்பட்ட பிரச்சனை இல்லாமல் பொதுவாகவும் நீங்கள் சொல்லலாம் சொல்கிறாங்க. இதர பொது பிரச்சனைகள், நான் எவ்வாறு குறைகளை இணையத்தில் சமர்ப்பிப்பது, அந்த வழிமுறை தான் இது முறை சொல்லியிருந்தேன். எந்த மொழியில் நான் குறைகளை சமர்ப்பிக்கலாம்? நீங்கள் குறைகளை தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் சமர்ப்பிக்கலாம். குறைகளை பதிவு செய்யும் போது சம்பந்தப்பட்ட துறை எனக்கு தெரியாவிடில் நான் என்ன செய்வது? தங்களுக்கு சரியான துறையை தேர்ந்தெடுக்க இயலவில்லை என்றால் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 வழியே உதவி மையத்தை அணுகவும். உதவி மைய அலுவலர் படிவத்தை பூர்த்தி செய்ய உதவுவார். ஸோ எனக்கு தெரியல, அதனால் நான் போடல, இந்த கதையே அங்கே இருக்கக்கூடாது. தெரியலனா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். வேறு எவ்வகையில் எனது குறைகளை பதிவு செய்யலாம்? கைபேசி செயலி, ஆண்ட்ராய்டு நவீன நுண்ணறிவு பேசி இயக்குதளம் iOS, உதவி மைய எண் 1100, CM Helpline @tn.gov.in. இதுக்கு வந்து நீங்கள் மெயிலும் அனுப்பலாம். வலைதள பக்கத்தில் கடைசியில் இருக்கும் எங்களை தொடர்பு கொள் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் தொடர்பு கொள்ளலாம். அருகாமையில் உள்ள பொது சேவை மையத்தை, அதாவது சிஎஸ்சின்னு சொல்கிறாங்க, அணுகலாம். இந்த சேவை வந்து இன்னும் தொடங்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேவை மையம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எழுத படிக்க தெரியாதவங்களாம் இங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அஞ்சல் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக குறைகளை பதிவு செய்ய இயலுமா? ஆம், அஞ்சல் மற்றும் மின்னஞ்சல் மூலம் குறைகளை பதிவு செய்யலாம். திறன்பேசி இல்லை என்றால் நான் குறைகளை பதிவு செய்ய இயலுமா? ஆம், திறன்பேசி இல்லை என்றாலும் குறைகளை, அதாவது ஃபோனே என்கிட்ட இல்லைப்பா அப்படின்றீங்களா, அவங்க என்ன பண்ணலாம்னு சொல்கிறாங்க. திறன்பேசி இல்லை என்றாலும் குறைகளை பதிவு செய்ய இயலும். எந்த ஒரு இணைய வழி சேவையை கொண்ட கணினி வாயிலாக தங்கள் குறைகளை பதிவிடலாம். மேலும் குறைகளை பதிவு செய்ய இணைய இணைப்பு இல்லாத வழிமுறைகளையும் பின்பற்றலாம். ஃபோனே இல்லைனா லெட்டர் போடுவோன்றாங்க, வேறு எதுவும் கிடையாது. நான் ஏன் இணையதளத்தில் கைபேசி செயலில் உள்நுழைய வேண்டும்? அதாவது நான் ஏன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்குள்ளே போகணும்னு கேட்குறாங்க. உபயோகிப்பவரின் மெய்த்தன்மையும் நாங்கள் சரிபார்ப்பது அவசியமாகிறது. இது தங்களுக்கு தனிப்பட்ட அடையாளத்தை அளிக்கிறது. அதனால் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தபடியே குறைகளை கண்காணிக்கவும் அதன் நிலையினை அறிந்திடவும் இயலும். ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மொட்டை கடை வச்சா போடுறோம், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது. இணையத்தில் உள்நுழைய இயலவில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உள்நுழைவு சான்றுகள் சரியானவையா என்பதை உறுதிப்படுத்தவும். சரியானவையாக இருந்தும் உள்நுழைய இயலாவிட்டால் CM Helpline @tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு புகார் அளிக்கலாம். உங்கள் கடவுள் சொல்லை மறந்துவிட்டீர்கள் என்பதில் பிரச்சனை என்றால், இதனிடையே அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளில் பட்டியலிடப்பட்ட ஏதேனும் ஒரு முறை பயன்படுத்தி உங்கள் குறைகளை பதிவு செய்யலாம். எனது உள்நுழைவு கடவுள் சொல்லை மறந்துவிட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அதுதான் பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. தாங்கள் கைபேசி எண்ணை கொண்டு உள்நுழைந்தால் கடவுள் சொல் தேவையில்லை. மாற்றாக கைபேசிக்கு வரப்படும் ஒரு முறை கடவுள் சொல்லை பயன்படுத்தினால் தாங்கள் வெற்றிகரமாக வலைதளத்தில் உள்நுழைய முடியும்.
அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிங்கன்னா உள்ள போயிடும்ன்றாங்க. எனது கைபேசிக்கு கடவுச்சொல் வரவில்லை என்றால் என்ன செய்வது? உங்கள் குறைகளை பதிவு செய்த பின் 60 வினாடிக்குள் ஒருமுறை கடவுச்சொல் கைபேசிக்கு வரவில்லை என்றால் திரையில் மீண்டும் அனுப்பு ரீசெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுங்கன்றாங்க. எந்த வகையான செயல்பாடும் பயனளிக்கவில்லை என்றால் அடிக்கடி கேள்விப்படும் கேள்விகளில் பட்டியலிடப்பட்ட எங்களது பிற வழி சேவைகளை பயன்படுத்தலாம். சரி, சப்போஸ் எனக்கு ஆன்லைனில் போடவே முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணுன்றாங்க. இறுதியாக நான் குறைகளை பதிவு செய்த பின் தொலைபேசி எண் மாற்றப்பட்டால் என்ன செய்வது? அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க, திடீர்னு தொலைஞ்சு போச்சு, இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. புதிய எண்ணை பயன்படுத்தி குறைகளை பதிவு செய்யலாம். இருப்பினும் வலைதள திரையில் முன்னர் பதிவு செய்த குறைகள் குறித்தும் எவ்வித தகவலும் காண இயலாது. மற்றாக கட்டணமில்லா தொலைபேசி 1100 தொடர்பு கொண்டு குறைக்கான அடையாள குறியீடு அல்லது முந்தைய தொலைபேசி எண்ணை தெரிவித்து குறையின் நிலையை அறிந்து கொள்ளலாம். அதுதான் நம்மளே சொன்ன உங்களோட மனு எண் என்னன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. குறைகளுக்கான ஆவண ஆதாரங்கள், புகைப்படங்கள், காணொலிகளை இணைக்க முடியுமா? ஆம், 20 MB வரைக்கும் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். குறைகளை பதிவு செய்ய குறைதீர்க்கும் மையத்திற்கு கட்டாயம் வர வேண்டுமா? இல்லை. நீங்கள் பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். அதான் முன்னாடியே நிறைய மெத்தட் சொன்னாங்க இல்லையா, ஆப் யூஸ் பண்ணலாம், 1100 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம், CM Helpline @tn.gov.in அப்படின்ற மின்னஞ்சலை பயன்படுத்தலாம், அஞ்சலை பயன்படுத்தலாம், ட்விட்டரை பயன்படுத்தலாம், ஃபேஸ்புக் பயன்படுத்தலாம். இவ்வளோ வசதிகள் இருக்குது, ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோமா? அதுதாங்க கேள்வி. இனிமேலாவது பயன்படுத்துங்க. எப்பொழுதெல்லாம் உதவி எண்ணை அழைக்கலாம்? அரசு விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை உதவி எண்கள் செயல்படும். என் குறைகள் மீது எத்தனை நாட்களுக்குள் தீர்வு காணப்படும்? ஒவ்வொரு துறைக்கும் குறைகளின் மீது தீர்வுக்கான சேவை நிலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் தீர்வு காணப்படும். எங்கள் இணையதளத்தில் உள்ள கருத்து சொல்ல என்னும் பகுதியை பார்வையிடவும், இதில் தங்கள் கேள்வியை அனுப்பவும். நீங்கள் இந்த வழிகளில் ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி உங்களோட மனுக்களை அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படும் நினைக்கலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.